அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது பாஸ்கா காலம் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளின் சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 9 முதல் 17 வரை உள்ள இறைவாக்கியங்கள். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்தித்த வாசக பகுதியின் தொடர்ச்சி தான் இது. அன்றைய தினம் நாம் வாசித்த அந்த நற்செய்தி பகுதியிலே என்னில் நிலைத்திருங்கள் என்ற ஒரு மைய சிந்தனையின் அடிப்படையில் நாம் சிந்தித்தோம். இன்று என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இயேசு திராட்சை செடியின் உவமையை சொன்னபோது இயேசுவுக்கும் தன் சீடர்களுக்கும் இடையிலான அந்த உறவின் தன்மையை அவர் எடுத்து காட்டுகின்றார். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே அந்த உறவின் இன்னொரு பரிமாணத்தை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். இது ஆழமான நெருக்கமான ஒரு உறவின் வெளிப்பாடு. பொதுவாக நாம் ஆண்டவர் இயேசுவை என்றுதான் நான் சொல்லுகின்றேன். எனவே ஆண்டவர் என்ற அடைமொழி, மீட்பர் என்ற அடைமொழி, நமக்கு எல்லாமுமாக இருப்பவர், நம் பாவங்களை மன்னிப்பவர், இப்படியாகத்தான் இயேசுவோடு நாம் உறவு கொண்டுள்ளோம். இப்படிப்பட்ட ஒரு உறவு, நான் ஒரு பாவி, மீட்கப்பட வேண்டியவர், இப்படியாக பல வழிகளிலே இந்த உறவு சொல்லப்பட்டாலும் இயேசு தன் சீடர்களை பற்றி சொல்லும் போது, தன் சீடர்களுக்கும் தனக்கும் உள்ள உறவை பற்றி சொல்கின்ற பொழுது, நான் உங்களை நண்பர்கள் என்று சொன்னேன், இனி நான் உங்களை பணியாளர்கள் என்று சொல்லேன் என்று சொல்லுகின்றார். இயேசுவின் நண்பர்கள் நாம். பழைய ஏற்பாட்டிலே 2 மனிதர்கள் தான் கடவுளின் நண்பர்கள் என அழைக்கப்பட்டார்கள். முதலாவது ஆபிரகாம் கடவுளுக்கு உகந்தவராக இருந்தார், கடவுளின் நண்பராக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றார். 2வது மனிதர் மோசேயும் கடவுளின் நண்பனாக கருதப்பட்டார். கடவுளோடு முகமாக தரிசித்து உரையாடுகின்ற அந்த தன்மை உள்ள ஒரு மனிதராக இருந்தார். இப்படிப்பட்ட அந்த உயர்ந்த மனிதர்கள் ஆபிரகாம், மோசே, இவருடைய வரிசையிலே இப்பொழுது இயேசு தன் சீடர்களை பார்க்கின்றார். தனது சீடர்கள் என்று கூட அவர் பார்க்கவில்லை, தனது நண்பர்களாக அவர்களை பார்க்கின்றார். இனி யாரெல்லாம் இயேசுவின் நண்பர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் அதற்கு இயேசு பதில் சொல்லுகின்றார். என் கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் என் நண்பர்கள். இயேசுவின் கட்டளை எது என்று கேட்டால், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். எனவே இந்த அன்பு கட்டளைக்கு கட்டுப்படுகின்ற மனிதர்கள் மட்டுமே இயேசுவின் நண்பர்களாக இருக்க முடியும். இயேசுவின் அன்பை அனுபவித்த மனிதர்கள் அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. இந்த அன்பு என்பது ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அனுபவம். இது வழிந்தோடுகின்ற அனுபவம், இது தேங்கி நிற்கின்ற அனுபவம் அல்ல. தந்தை என்னை அன்பு செய்தது போல நான் உங்களை அன்பு செய்தேன். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிறார் இயேசு. தந்தை என்னை அன்பு செய்தது போல நான் தந்தையை அன்பு செய்தேன் என்று இயேசு சொல்லவில்லை. தந்தை என்னை அன்பு செய்தது போல நான் உங்களை அன்பு செய்தேன். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் என்னை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே இது வழிந்தோடுகின்ற ஒரு அன்பு, வழிந்தோடுகின்ற ஒரு ஆற்றல். ஒரு மனிதனுக்கு அன்பு செய்கின்ற ஆற்றல் எப்பொழுது வருகின்றது, எப்படி வருகின்றது? எந்த ஒரு மனிதன் அன்பை அனுபவிக்கின்றானோ அந்த மனிதன் மட்டுமே அன்பு செய்ய முடியும். அன்பு செய்யப்படாத ஒரு மனிதன், அன்பை அனுபவிக்காத ஒரு மனிதன் மற்றவர்களை அன்பு செய்ய முடியாது. எனவேதான் அன்பை அனுபவித்தவன் அன்பு செய்கின்றான். இயேசுவின் அன்பை அனுபவித்தவன் இயேசுவை போல அன்பு செய்கின்றான். இயேசுவை போல அன்பு செய்வதுதான் இயேசுவின் நண்பர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணி. இது ஒரு வேண்டுகோள் அல்ல, இது ஒரு கட்டளை. என் கட்டளையை கடைபிடிப்பவன் என்றுதான் இயேசு சொல்கின்றார். இயேசுவை போல அன்பு செய்வது, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பது,
இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஸ்டாண்டர்ட். இது சாத்தியமா? உண்மையிலே மக்கள் இன்னொருவருக்காக உயிரை கொடுப்பார்களா என்று சொன்னால் கொடுப்பார்கள். அவர்கள் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால், அவர்கள் இயேசுவின் அன்பை அனுபவித்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக செய்வார்கள். ஏன், நமக்கு தெரிந்த 2 புனிதர்கள் சென்ற நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர்கள். ஃபாதர் மேக்ஸ்மியன் கோல்பேயை பற்றி நாம் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்போம். 2ஆம் உலகப் போர் காலத்தில் இந்த போலந்து நாட்டை சார்ந்த இந்த அருட்பணியாளர் ஹிட்லருக்கு எதிரான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டதாக சொல்லி கைது செய்யப்படுகின்றார். அவர் ஆஸ்விட்ஸ் என்னும் வதை முகாமிலே அடைக்கப்பட்டிருந்த போது அங்கிருந்த ஒரு கைதி தப்பிச் செல்கின்றார். இனி கைதிகள் தப்பிச் செல்லக்கூடாது, கைதிகள் மனங்களிலே அச்சத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்த கைதிகளில் 10 பேரை அவர்கள் தேர்ந்தெடுத்து இவர்களை பட்டினி போட்டு நாங்கள் சாகடிக்கிட்டோம் என்று சொல்லி தனிமையான இடத்துக்கு அழைத்து செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த 10 பேரில் ஒருவர் தேம்பி தேம்பி அழுகின்றார். எனது குடும்பம், எனது மனைவி, மக்கள், தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கதறுகின்றார். இதை பார்த்து கொண்டிருந்த மேக்ஸ்மியன் கோல்பே அந்த அதிகாரிகளை பார்த்து சொல்லுவார், அவனை விட்டுவிடுங்கள், அவனுக்கு பதிலாக நான் அந்த 10 பேரில் ஒருவராக இருந்து சாவை சந்திக்கின்றேன் என்று சொல்லி சாவை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்ட ஒரு புனிதர் மேக்ஸ்மியன் கோல்பே. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவின் அந்த வார்த்தைகளை தனது வாழ்விலே அவர் வாழ்ந்து காட்டினார். இதற்கு முன்பு தந்தை டேமியனை பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். தொழுநோய் பிடித்த மனிதர்கள் மத்தியிலே பணி செய்து தன் உயிரை இழந்தவர். இவருடைய கதை நிச்சயமாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த காலகட்டத்திலே தொழுநோய் பிடித்த மனிதர்களுக்கு மருந்து என்று எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். எனவே அப்படிப்பட்ட மனிதர்களை தனிமைப்படுத்துவார்கள். இங்கு அந்த ஹவாய் தீவுகள் பக்கத்திலே மொலாக்காய் என்ற ஒரு தீவிலே அவர்களை கப்பலில் ஏற்றி அங்கே விட்டு வந்து விடுவார்கள். இனி அவர்கள் அந்த தனிமையான அந்த இடத்தில் தனிமையில் சாவை சந்திப்பதை தவிர அவர்களுக்கென்று எதுவுமே கதி இல்லை. யாரும் அங்கு சென்றதில்லை, அவர்களுக்காக பணிபுரிய யாரும் முன் வந்ததில்லை. இந்த பின்னணியில் பெல்ஜியம் நாட்டை சார்ந்த ஃபாதர் டேமியன் தன்னை அர்ப்பணிக்கின்றார். அந்த தீவுக்கு செல்லுகின்றார். அந்த தொழுநோயாளர் மத்தியிலே பணி செய்கின்றார். அந்த தொழுநோய் பிடித்த கைகளுக்கும் கால்களுக்கும் கட்டு போடுகின்றார். மருத்துவ உதவிகளை செய்கின்றார். இப்படி அவர்களோடு ஒருவராக வாழ்ந்த இந்த ஃபாதர் டேமியன் கடைசியில் அவருக்கும் இந்த தொழுநோய் தொற்றிக்கொள்ள ஒரு தொழுநோயாளராக மற்ற தொழுநோயாளரை போல அங்கே சாவை சந்திக்கின்றார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. இந்த தியாக அன்பு இயேசுவை சந்திப்பதால் நிகழ்கின்றது. இயேசுவின் அன்பை அனுபவிப்பதால் நிகழ்கின்றது. அப்படிப்பட்ட தியாக உள்ளம் கொண்ட மனிதர்களைத்தான் இயேசு சீடர்களாக அழைக்கின்றார். தன் சீடர்களின் அன்பு தன்னை கடந்த அன்பாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். தன்னை கடந்த என்று சொல்லுகின்ற பொழுது தன் குடும்பத்தை, தன் சொந்தங்களை, தன் சாதியை, தன் சமயத்தை, தனது என்று சொல்லுகின்ற எல்லாவற்றையும் கடந்ததாக அது இருக்கும். இதை இயேசுவிலே நாம் பார்க்கின்றோம். சமாரிய பெண்ணோடு, புறவின மக்களோடு, வரி வசூலிப்பவரோடு, பாவிகள் என்று அழைக்கப்பட்ட மனிதர்களோடு இயேசு சகவாசம் வைத்துக் கொண்ட போதெல்லாம், அவர்களை நண்பர்களாக ஏற்றுக்கொண்ட போதெல்லாம், அவர்களை வீடுகளிலே உணவருந்திய போதெல்லாம் இந்த சமயம் கற்பித்த அனைத்து கட்டுகளையும் இயேசு உடைக்கின்றார். வேலிகளுக்கு அப்பால் வாழ்கின்ற மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இயேசுவின் தீர்க்கமான இந்த நிலைப்பாடு ஆதி திருச்சபையிலே பரவலாவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் அதைத்தான் காண்கின்றோம்.
கொர்னேலியுஸ் என்பவர் ஒரு நூற்றுவர் தலைவர், புற இனத்தார் என்று அழைக்கப்பட்டவர். அவருடைய இல்லத்திலே பேதுரு செல்கின்றார். புற இன மக்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த மக்கள் மீது ஆவியானவர் பொழியப்படுவதை பார்க்கின்றார். கடவுள் எல்லாருக்குமானவர், யூதர்களுக்கு மட்டுமே கடவுள் என்ற அந்த நிலைப்பாடு உடைவதை பேதுரு பார்க்கின்றார். உள்ளபடியே சொல்வதென்றால், பேதுரு ஏற்கனவே இந்த யூத இன சமய கட்டுகளை ஏற்கனவே தாண்டி விட்டார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் தங்கியிருந்த அந்த வீடு, யோப்பாவிலே அவர் தங்கியிருந்த அந்த வீடு தோல் பதனிடும் சீமோனின் வீடு. தோல் பதனிடுகின்ற அந்த தொழில் தீண்டத்தகாத ஒரு தொழில். செத்த விலங்குகளின் உடலில் இருந்துதான் தோலை எடுக்க வேண்டும். செத்த எந்த ஒரு பொருளையும் தொடுகின்ற மனிதர்கள் தீட்டுப்பட்டவர்கள். எனவே நிரந்தரமாகவே தீட்டுப்பட்டவனாக கருதப்பட்ட அந்த சீமோனின் வீட்டில் தான், எந்த வீட்டில் ஒரு யூதன் நுழையக்கூடாதோ அந்த வீட்டில் அவர் நுழைந்தது மட்டுமல்ல, அங்கே தங்கி அவர்களோடு உணவருந்துகின்ற அந்த பேதுரு ஏற்கனவே சமய கட்டுகளை உடைத்து விட்டார். எனவே தீட்டு என்று சொல்லாதே, தீண்டத்தகாதவன் என்று எவரையும் கருதாதே என்று சொல்லுகின்ற அந்த சிந்தனைகள் தான் இயேசுவின் சிந்தனைகள். சமயம் கற்பிக்கின்ற, சமுதாயம் வகுத்து வைத்திருக்கின்ற, மனிதனை மனிதனாக மதிக்காத, மனிதனை பகுத்து பார்க்கின்ற, மேலென்றும் கீழென்றும் பிரித்து வைக்கின்ற அனைத்தையும் உடைத்து தள்ளு என்பதுதான் இயேசுவின் போதனையாக, இயேசுவின் கட்டளையாக இன்று இருக்க முடியும். எனவே என் கட்டளைகளை கடைபிடிப்பவன் என் சீடன், என் கட்டளைகளை கடைபிடிப்பவன் என் நண்பன் என்று சொல்லாத இயேசுவின் கட்டளையை நாம் சிறமேற்கொண்டு இந்த சமூகம் வகுத்து வைத்திருக்கின்ற, சமுதாயம் படைத்து வைத்திருக்கின்ற அத்தனை சாதி கட்டுகள், சமய கட்டுகள், மனிதனை பிரிக்கின்ற, மனித மாண்பை சிதைக்கின்ற அத்தனையும் தகர்க்கின்ற ஆற்றலாக, அன்பின் ஆற்றலாக எழுந்து வர இயேசு நம்மை அழைக்கின்றார். இயேசுவின் அந்த அழைப்புக்கு நாம் செவிமடுப்போம். நன்றி.